தமிழக திருநங்கை சமுதாயத்திற்கே ஒரு மாற்றமா திகழ்ற டாக்டர் ஜென்சி எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு PhD இன் இங்கிலீஷ். இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பெருமையா இருக்கு. பிறந்தது வந்து ஆர்கேபேட்டை, புதூர், வளர்ந்தது எல்லாமே அங்கதான் என்னுடைய கல்வி மற்றும் கல்லூரி வாழ்க்கைகளை நான் தொடங்கின ஒரு இடம். 12ஆம் வகுப்புல முதல் மாணவரா நான் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கேன். BAலையும் MAலையும் நான் கோல்டு மெடலிஸ்ட். இங்கிலீஷ் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க PhD வரைக்கும் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி? எனக்கு வந்து திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ பார்த்தா பயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க செய்யற தொழிலுக்கு எங்க நம்மளும் தள்ளப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம், எங்க இந்த சொசைட்டி நம்மளையும் அப்படி ஆக்கிடுமோன்ற ஒரு பயத்தினால மட்டும்தான் எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாயாலே ஒரு இடத்துல நம்மள வந்து தூட்டுறாங்க, ஒரு இடத்துல நம்மள வந்து புகழ்ந்து பேசுறாங்க. ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால தான் எங்களை மாதிரியான மக்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னுடைய ஃபீலிங்ஸை நான் வந்து ஒரு பெண்ணாக தான் உணர்ந்தேன். ரொம்ப கேவலமான வார்த்தைகள், எண்களை வச்சு பேசுறது, பொட்டை, 9, அலி, உஷ் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் என்னை சுற்றுப்புறத்தார்கள் என்னை வந்து பேசும் பொழுது அது ஒரு பெருத்த ஒரு மனவலியை நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே கிடைச்சது. ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகும் போது இந்த வீட்டுல அதை என்ன சொன்னாங்க? அம்மாக்கு வந்து நான் இப்படிதான் பெண் தன்மை கொண்டவன் தான் அப்படின்றது தெரியும். ஆனா அவங்களாம் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் திட்ட மாட்டாங்க. எல்லார் வீட்லயுமே எப்படி அழுது புலம்புவாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்க அக்காவும் அழுது பிரச்சனை பண்ணாங்க. இன்னமும் என் அண்ணன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, என்கிட்ட இன்னமும் பேசவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எங்க திருநங்கை மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் ரொம்ப அதிகம். எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாளும் என்னோட எஜுகேஷன் தான் நான் பின்வாங்கல. நம்ம நினைச்சதை நம்ம அடையணும்னா பல்வேறு கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும். கண்டிப்பா டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் என் சமூக மக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் இணைந்திருக்காங்க அப்படின்னா, தமிழக திருநங்கை சமுதாயத்திற்கே ஒரு மாற்றமா திகழ்ற ஒரு மனிதிக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஜென்சி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு இந்த மாதிரியான ஒரு தருணம், அதுவும் PhD இன் இங்கிலீஷ். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பெருமையா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு சொசைட்டில எங்க மக்களை பார்க்குற விதங்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்கள அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இந்த சொசைட்டி நிறைய எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுல நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடியும் நிறைய ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி நிறைய கடந்து தான் வந்திருக்கேன். இது சாதாரணமான விஷயம் கிடையாது, இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலை நீங்கள் கடந்து வந்ததா சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்சின்றவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைன்றது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அதற்கப்புறம் எப்படி மாறுச்சு? ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான், ஆர்கேபேட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்னுடைய கல்வி மற்றும் கல்லூரி வாழ்க்கைகளை நான் தொடங்கின ஒரு இடம். ஸோ நான் பிறந்தது வந்து ஆர்கேபேட்டை, புதூர், வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ராகிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன். விளக்கணாமுடி புதூர்னு சொல்லிட்டு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர்கேபேட்டில் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BA இங்கிலீஷ் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி திருத்தணியில் படித்தேன். MA வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடி. MPhil வந்து அதே காலேஜ் தான். PhD மட்டும்தான் லயலா காலேஜ். ஸோ 12ஆம் வகுப்புல முதல் மாணவராக நான் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கேன். BAலையும் MAலையும் நான் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை. ஸோ அதான் சொல்றேன். MPhil வரைக்குமே எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும், காலேஜ் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் நான் படித்தேன். எனக்கு அதுலேருந்து ஒரு கேள்வி வருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் தயங்குவாங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு தைரியமாக முன்னெடுத்து நான் இங்கிலீஷ் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் PhD வரைக்கும் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி? ஸோ இப்போது இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இட்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். எப்பவுமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ நம்ம எடுத்தாலும் இங்கிலீஷ்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு வேற்று மொழி அப்படின்றதால ஒரு பயம் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு வந்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கம்மியான ஒரு அளவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி நான் படிக்கும் பொழுதும் கூட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் டீச்சர்ஸ். ஒரு சார் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சென்னைக்கே வந்துட்டாங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் ஆங்கிலம் அப்படின்னும் போது அது ஒரு பயம், எனக்கும் கூட அது இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் மற்ற சப்ஜெக்டில் நான் ரொம்ப நல்ல மார்க் எடுத்தேன். 12th நான் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன்னு சொன்னேன். இங்கிலீஷில் மட்டும் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்தேன். அதனால தான் சூஸ் பண்ணேன், நம்ம ஏன் இங்கிலீஷில் ஒரு திருநங்கையாக பேராசிரியராக ஃபியூச்சரில் ஆகக்கூடாது, இப்படி என்னதான் இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணேன். ஓகே, கண்டினியூஸாக நீங்கள் வந்து படிப்பில் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக திகழ்ந்துட்டு வரீங்க. இதற்கு இடையில எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த மரபணு மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு? ஸோ நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னுடைய ஃபீலிங்ஸை நான் வந்து ஒரு பெண்ணாக தான் உணர்ந்தேன். இதில் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா குரோமோசோமில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து மாற்றங்கள்லாம் இருக்காது, புரியுதுங்களா? ஒன்லி ஹார்மோன்ஸில் தான் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருந்து டெஸ்ட்ரஜன் கம்மியாக இருந்தால் அவங்கள என்னன்னு சொல்லுவோம், டெஸ்ட்ரஜன் அதிகமாக இருந்து ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருந்தால் அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால தான் எங்களை மாதிரியான மக்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது என்ன ஒரு ஃபீமேலாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபீமேல்ஸ் கூட தான், கேர்ள்ஸ் கூட தான் சேரணும். பாய்ஸை பார்த்தா ஒரு நர்வஸ் இருக்குது, நெருங்கி பேசுறதுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லை, ஒரு எண்ணமே எனக்கு வரல. அது ரொம்ப வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் கொடுக்குது அப்படின்னு நான் 2nd ஸ்டாண்டர்ட்லேயே உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நான் போகும்போது வரும்போதெல்லாம் என்னை வந்து என்னுடைய நடை பாவனைகள் இதெல்லாம் வச்சு என்னை வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இன்னும் லேடிஸ் மாதிரியே நடந்துக்கிற, லேடிஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நான் நடக்கிறது போகிறது வரதுல இவங்க பேசும்பொழுது தான் நான் என்னுடைய இயல்பு நிலையில் இருக்கும்போது அது எனக்கு கஷ்டமாக தெரியாது. நான் அதை தவிர்த்து இந்த மாதிரி என்னை சுற்றுப்புறத்தார் பேசும்பொழுது தான் எனக்கு ஒரு விதமான ஒரு வழியை வந்து என் மனசில் அது கொடுக்கும். என்ன நம்மளுக்கு ரொம்ப கேவலமான வார்த்தைகள், எண்களை வச்சு பேசுறது, பொட்டை, 9, அலி, உஷ் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் என்னை சுற்றுப்புறத்தார்கள் என்னை வந்து பேசும்பொழுது அது ஒரு பெருத்த ஒரு மனவலியை நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே கிடைச்சது. அப்படி அவங்க பேசினாலும் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிறேன்றதால. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த வாய் தான், ஒரு வாயாலே ஒரு இடத்துல நம்மளை வந்து தூட்டுறாங்க, ஒரு இடத்துல நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ புகழ்ந்து பேசுறதுக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது, அது ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு திங்கிங்குள்ளே நான் வந்தேன். அதனால தான் என்னோட எஜுகேஷனை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாற்றத்திற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு ஆணாக இருந்து ஒரு திருநங்கையாக மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? இதற்கு இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து அப்போலேருந்தே நிறைய பேர் வந்து இங்கேருந்து வேற ஊருக்கு போகிறதாகட்டும், அங்கே வந்து அவங்க நிறைய அனுபவங்கள் படுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் எங்கே ஏற்பட்டது? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுபவங்கள் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை 2nd ஸ்டாண்டர்ட். அந்த இடத்துலையே வந்து தொடங்கிடுச்சு என்னுடைய ஃபீலிங்ஸு. என்னை மற்றவங்க பேசுறது, என்னை குறை சொல்கிறது, என்னை வந்து திட்டுறது, எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையாவோ ஒரு திருநம்பியாவோ ஃபீலிங்ஸ் கொண்ட மனிதர்களை பார்த்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா, திருநங்கை அப்படின்னா அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இந்த தாட்லேயே தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன்னு எங்கள் ஊர்லலாம் தெரிஞ்ச பிறகு கூட அவங்க கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் படிப்பெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயோ வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக போயிட்டேன், நீயும் அந்த மாதிரி போயிட்டியான்னு நிறைய பேர் கால் பண்ணி என்னை பேசின நேரங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை கேட்கும்பொழுது எனக்கு அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைப்பேன் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு செயலாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்லி நம்ம புரிய வைக்கணும்னு. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் சட்டப்பேரவையில் உதயநிதி அண்ணன் வந்து நான் பிஹெச்டி படிக்கிறத ஒரு விமர்சனமாக அங்கே நல்லா அழகாக பேசியிருந்தாரு. அதெல்லாம் வீடியோஸில் டெலிவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் அவங்க நினச்சாங்க இன்னும் நான் என்னோட எஜுகேஷனில் கரெக்டாக தான் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் they started accepting me. ஆனாலும் ஒரு கேப் இருந்திருக்கும்ல, இங்கேருந்து நீங்கள் அங்கே வேற ஒரு ஊருக்கு போயிட்டு உங்களுடைய உடல் அமைப்பை வந்து மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு ஒரு கேப் இருந்திருக்கும். அந்த கேப், அதாவது உடலமைப்பு மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் நிறைய கஷ்டங்களையும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிராமத்தில் தான் படித்தேன் யூஜி வரைக்கும். சென்னைக்கு நான் வந்து எம்ஏக்கு தான் வரேன். ஏன்னா எங்கள் சுற்றுப்புறத்தில் வந்து எம்ஏ எல்லாம் கிடையாது, இங்கிலீஷ் எல்லாம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபெமினின் குவாலிட்டியோட நான் அந்த ஒரு மேல் பாடியில் ஒரு ஃபெமினின் குவாலிட்டியோட வாழ்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு விடுதியில் சேர்ந்து படித்தேன். அந்த விடுதியில் தான் எனக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் எனக்கு அங்கே தான் உருவாச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அதாவது ஒருத்தர்கிட்ட பேசினா கூட அவங்க வந்து என்னை தவறுதலை தான் பார்க்குறது, போர்ட்ரேட் பண்ணுறது,
அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நம்மள இப்படி பேசுகிறாங்களேன்னு. அப்படி பேசின ஆட்களே நிறைய கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கேரக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா கால் பண்ணி என்கிட்ட நல்லா பேசி சாரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி சென்னைக்கு நான் முதல்ல வரும்பொழுது கிராமத்தை விட சென்னையில் ஓரளவுக்கு திருநம்பிகளை பற்றின ஒரு புரிதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இருக்குது அப்படி தான். அங்கே பார்க்கும்பொழுது இங்கே ஓரளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர். அந்த எண்ணங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம அவங்கள மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி மீட் பண்ணுறதுனால நம்ம மாதிரி ஒரு சமூக மக்கள் நம்ம பார்க்குறது, அவங்க கூட பழகிறது வந்து ஒரு மன தைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து திருநம்பிகளையோ பார்த்தா பயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க செய்கிற தொழிலுக்கு எங்கே நம்மளும் தள்ளப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம், எங்கே இந்த சொசைட்டி நம்மளையும் அப்படி ஆக்கிடுமோன்ற ஒரு பயத்தினால மட்டும்தான் எனக்கு வந்து எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். எங்கே கூடிய சீக்கிரமாக நம்மளும் மாறினா கூட இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் போயிடுவோமோன்ற ஒரு திங்கிங். ஆனாலும் கூட அந்த இடத்துலலாம் என்னை காப்பாற்றினது, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது என்னோட எஜுகேஷன். இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் இதற்கு முன்னாடி உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்காமல் இருந்திருப்பாங்களே. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகும் போது நிறைய பேரண்ட்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் அதை என்ன சொன்னாங்க? உங்கள் அம்மா ஆகட்டும் அப்பாவாகட்டும் அது என்ன சொன்னாங்க? ஸோ அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது. அம்மாவுக்கு வந்து நான் இப்படி தான் பெண் தன்மை கொண்டவன் தான் அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்களாம் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் திட்ட மாட்டாங்க. பட் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சரௌண்டிங்ஸ், நெய்பர்ஸ், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஃபேமிலியாக போகிற இடத்துல அவங்க யாராவது என்ன ஒருத்தவங்க பார்த்து நான் நடந்து போகிறது, நான் பேசுகிறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கேவலமாக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன உங்கள் பையன் வந்து இப்படி பேசுகிறான், லேடிஸ் மாதிரி பேசுகிறான், லேடிஸ் மாதிரி நடக்கிறான், நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இப்படி வளர்த்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலையான்னு அவங்களே திட்டுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன திட்டுவாங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உன்னை ஏன் இப்படி நீ வச்சுக்கிற, மாற்றிக்கோ, இது உனக்கான இது கிடையாது, உன்னை சேர்றவங்க மூலமாக உனக்கு இப்படி மாறுதோன்ற ஒரு திங்கிங் எல்லாம் அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களாம் எதுவும் என்ன சொல்லவே மாட்டாங்க, இட்ஸ் ப்ராக்டிக்கலி. ஆனால் யாராவது ஏதாவது சொல்லும்பொழுது மட்டும்தான் என்னை அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்குள்ளே என்னை வந்து உட்போக செய்வாங்களே தவிர எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மாவா என்னை எதுவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் எதுவும் திட்டினது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பையனாக தான் இருந்தீங்க? நான் அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? ஸ்டார்டிங்கில் நான் மாறின டைமில் எல்லார் வீட்லேயுமே எப்படி அழுது புலம்புவாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்கள் அக்காவும் அழுது பிரச்சனை பண்ணாங்க. இன்னமும் என் அண்ணன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, என்கிட்ட இன்னமும் பேசவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஓகே, எங்கள் அக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என் வீட்டுக்கு வருவாங்க, நானும் போவேன். ஆனால் அவன் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசாதது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸில் வந்துட்டு அம்மாவை பற்றி அதிகமாக பேசுனீங்க, ஆனால் அப்பாவை பற்றி பெரிதளவில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கல. என்ன காரணம் அதற்கு? இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல, பாசமாக ஒரு வார்த்தை பேசுனதில்லை, படிப்புக்கு எதுவும் செலவு பண்ணதில்லை. அவருக்கு வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ், நல்லா குடிப்பார், குடிச்சிட்டு ரொம்ப எங்களை அம்மாவையும் எங்களெல்லாம் கொடுமை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அப்பா. அந்த காலத்துலலாம் அப்பா அப்படின்னாவே ஒரு பயம்தான் எங்களுக்கெல்லாம். இப்படியெல்லாம் ஒரு அப்பா நம்மளுக்கு இருக்காங்களான்னு. வேறு யாராவது பாசமாவோ மற்றவங்க கிட்ட ரொம்ப அன்பாவோ ஒரு பிள்ளைகள்கிட்ட ஒரு அப்பா நடந்துக்கும் பொழுது அந்த இடத்துல அப்பாக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய திருநங்கைகள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ரோட்டில் நடந்து போகும்போது ஆகட்டும், இரவு நேரங்களே ஆகட்டும், அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நிறைய நாட்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பைக்கில் நம்ம போயிட்டு ஒரு சிக்னல் கிட்ட நிற்கிறோம்னாலும் நம்மளை வந்து பார்க்குற விதங்கள், அவங்க வந்து அணுகிற விதங்கள்லாம் நிறைய பேர் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே இருக்குது. அப்படி பேசும்போது நான் தெளிவாக சொல்லுவேன், நீங்கள் தயவு செஞ்சு அப்படி எல்லாரும் நினைக்காதீங்க, ஆல் ஆர் நாட் சேம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுறேன். இப்போ கடினமான சூழல் அப்படின்றது எல்லார் வாழ்க்கையிலையும், மனிதராக பிறந்த எல்லாருக்குமே வந்து கடினமான சூழல் அப்படின்றது இருக்கும். உங்கள் லைஃப்பில் எனக்கு இது ஏன்டா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சது உண்டா? நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி நினச்சது உண்டா? அந்த மாதிரி நான் சின்ன வயசில் தான் நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் பேரண்ட்ஸில் வந்து அப்பா இந்த மாதிரி எதுவுமே சப்போர்ட் இல்லை, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கடவுளுக்கு எனக்கு நிறைய வாக்குவாதமே நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய படுக்கை அறையில் என்னை ஏன் கடவுளே இப்படி படைச்ச, நான் அதாவது நிறைய நாட்கள் எங்கள் வீட்டில் சொல்கிறது, எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறதுக்காக ஒருவேளை இது நம்மளா ஏதாவது கிரியேட் பண்ணிக்கிறோமோன்னெல்லாம் நினச்சி
நிறைய நாட்கள் நம்ம வந்து பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நானே பிரதிபலிக்கணுன்றதுக்காக நிறைய நாள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அது எல்லாத்துலயுமே நான் தோத்து தான் போயிருக்கேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நிறைய நாள் நம்மளை மாத்திக்கணும், பேசணும். அதாவது ஒரு பஸ்ல ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் சரி நம்ம பாய்ஸ் மாதிரி பேசணும்னு என்னோட குரலை ரொம்ப நான் வந்து கர்ஜிக்கும் குரல்ல எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனா அது எல்லாத்துலயும் கூட நான் தோத்து தான் போயிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னா காதல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்னதான் கனவுகள் இருந்தாலும் காதல் இல்லாத மனிதன் வந்து யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா. அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காதல் இருந்ததா? காதல் எல்லாருக்குமே காதல் இருக்கும். அது வந்து தட் இஸ் நேச்சுரல். நோ, எனக்கும் காதல் இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து கண்டினியூல இல்லை. என்ன காரணம்? காரணம் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, புரிதல் இல்லாத, ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா லோயலா காலேஜில் இருக்கிறீங்க. இந்த திருநங்கை சமுதாயத்திற்கு நீங்க ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த என்னுடைய சமூகத்துக்கு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னாலும் அவங்க நினைச்சதை அடையிறதுக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து பட்டு தான் ஆகணும் இல்லையா? யாராலுமே ஒரு பெண் ஆகட்டும் அவங்க நினைச்சது ஈஸியாக அடைய முடியாது. they have to face lots of struggles, challenges, problems, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி கடந்து தான் வரணும். ஆனால் அதை விட எங்கள் திருநங்கை மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் ரொம்ப அதிகம். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா ஒரு ஆண் பெண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க அப்படி இப்படி கொஞ்சம் படித்து மேலே வந்துடுவாங்க. ஆனால் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அப்படி சாதாரணமாக படித்து பெரியாளாக வர முடியுமா அப்படின்றதுன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதனால என் சமூக மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கடந்து போகிறோம் அப்படின்றது தான் அதனுடைய விஷயம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஷ்டம் எனக்கு வருது, எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் என்னோட எஜுகேஷனை தான் நான் பின் வாங்கலை. அதான் சொல்கிறேனே, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்தால் இவ்வளோ தூரம் படித்து அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கா? கஷ்டமான சூழ்நிலைகள், பல்வேறு நிலைகள் எல்லாம் அவங்க கடந்து தான் வர முடியும். அந்த மாதிரி நம்ம நினைச்சதை நம்ம அடையணும்னா பல்வேறு கஷ்டங்கள் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதை நம்ம நினச்சி பின்வாங்காமல் தொடர்ந்து நம்ம மேலோங்கி நம்ம நினச்சிருக்கிற கோலை நினச்சி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் என் சமூக மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த சொசைட்டிக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னா எல்லாரும் அவங்க இயற்கை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அவங்கள ஏன் இயற்கைன்னு ஏற்றுக்க மாட்டுறாங்க? ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு யாரும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சமூகத்துக்கு நான் ஒரு கோரிக்கையாக என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ ஒரு பெண் தன்மை ஒரு ஆண் தன்மை கொண்ட திருநங்கையோ இல்லை திருநம்பியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லை கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கள வந்து தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு ஆண் குழந்தை மாதிரி ஒரு பெண் குழந்தை மாதிரி வளர்த்து பாருங்க. அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை விட எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நற்பேர் வாங்கி தரத்துக்கு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய சமுதாயத்துல நீங்க ஒரு மாற்றமா வந்த மாதிரி இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்றத நம்புவோம். நன்றி. தேங்க்யூ.